ஹலோ! இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. எங்கள் வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாம். பெருசாக இருக்காது, பார்க்கலாம் வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுனால சீக்கிரமாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம் சிம்பிளாகவே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. காலையில் நேரத்துலேயே குளிச்சுட்டு தான் கோலம் போடலான்னு பார்த்தேன். ஆனால் கோலம் போட்டு கலர்லாம் வேறு கொடுக்கணும். கலர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போய் பொங்கல் வச்சு கோயிலுக்கெல்லாம் வேறு கிளம்பணும். ஸோ ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகிடும் அப்படின்ட்டு முகம் கை கால் மட்டும் அலம்பிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. வீடியோவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் ஒரு 4:30க்கு எடுத்த வீடியோ, அதனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் முடிக்கிறப்ப பாருங்கள் நல்லா வெளிச்சம் வந்துடும். ஏன்னா எல்லாமே போட்டுலாம் முடிச்சிட்டேங்க. முடிச்சு கலர்லாம் கொடுத்துட்டு சரி போய் ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா என்னோடய கோலம் அப்படியே ஜம்முன்னு மாடர்ன் ஆர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒரு மழைங்க. அதாவது பயங்கர ஃபோர்ஸாகவும் இல்லை, அடிச்சுக்கிட்டு போகிற அளவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. கொஞ்சம் கலர் எல்லாம் அப்படியே மிங்கிள் ஆன மாதிரி ஒரு கொஞ்சம் தூறல் வேகமாகவே இருந்துச்சு. இது நான் பரவாயில்ல கோலம் ஃபுல்லாக அழியலன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா. ஆனால் இதுக்கு மறுபடியும் இன்னொரு வேலை செய்யணுமே, அதாவது கொஞ்சமாவது டார்க் பண்ணி விடணும், கொஞ்சம் டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை நினச்சி வருத்தப்படுறதா. ஏன்னா உள்ள வேலை நிறைய வேலை இருக்குது. இவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி கோலத்தை போட்டே பொங்கலை முடிச்சிடுவேன் அப்படின்னு வேற திட்டுவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுங்க பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஃபுல்லாக கலர்லாம் தான் மிங்கிளாயிடுச்சு, மற்றபடி அழியில். இருந்தாலும் எப்படியோ கடகடன்னு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒயிட் கோலப்பொடியை மட்டும் அப்படியே டார்க் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் 4:30க்கு ஆரம்பித்தது இந்த வேலையே பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் இழுத்துருச்சு. வெளிச்சமே நல்லா வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 6:15 நினைக்கிறேன். மறுபடியும் செகண்ட் ரவுண்டில் டார்க் பண்ணுறப்போ நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு தான் இனி போய் நம்ம பொங்கல் வைக்கிறத ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி சங்கராந்திக்கு எடுத்து வச்சது இருக்கு இல்லைங்களா, அந்த சாப்பாட்டையும் சாமி கும்பிட்டு சாப்பிடணும். ஸோ இதை சாப்பிட்டு தான் நான் பொங்கல் வைக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சங்கராந்தி சாப்பாட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி சிலர் ஃபாலோ பண்ணுறது உண்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் துடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களும் கடவுள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, போனதுக்கப்புறம் நம்ம வீட்டை துடைக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் அத்தை வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாம் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தரையுமே காணுங்க, எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போயாச்சு. ஆனால் அவங்க இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான். இருந்தால் இதை இப்படி செய்ய அதை அப்படி செய்யன்னு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சங்கராந்தி சாப்பாடு சாப்பிட்றப்ப எல்லாம் என் பொண்ணு கேட்குறது, வருஷத்துக்கு ஒரு தடவை வராங்க, அவங்களுக்கு எப்போ பாரு பருப்பு சாப்பாடு சாம்பார் சாப்பாடே போடுறீங்க, ஒரு தடவை தான் பிரியாணியை செஞ்சு போடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்த நாள் அந்த சூடாக இல்லாமல் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றது எவ்வளோ ஒரு கஷ்டம். ஓகே, நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பொங்கல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொங்கல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அதாவது கண்டிப்பாக 2 பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சிலர் வைப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுருவேன், அவ்வளோதான். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பொங்கி இந்த டைரெக்ஷனில் தான் விழுகணும்னுலாம் இருக்கும் இல்லையா, அந்த டைரெக்ஷனை பொறுத்து தான் அந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் பொங்கல் பொங்கி வந்துருச்சு, ஆனால் வீடியோ எடுக்க ஒருத்தரும் இல்லை, அதனால் பொங்குறப்போ எடுக்க முடியலைங்க. கிழக்கு பார்த்து தான் விழுந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் தான், அதாவது கிழக்கு பார்த்து விழுந்தால் ஒரு காரணம், வடக்கு பார்த்து விழுந்தால் ஒரு காரணம்னு நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் எந்தளவு உண்மைன்னு தெரியல, அதனால் ரொம்பலாம் அதை யோசிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு அதனால கஷ்டம், ஒரு சிலர் கண்ணீர் விட்டு அப்படின்னு நிறைய ஏதேதோ சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் எந்தளவு நம்புறதுன்னு தெரியல இல்லையா. ஸோ பொங்கல் நல்லபடியாக வச்சு சாமி கும்பிட்டோன்னா போதும், அவ்வளோதான். நான் அப்படி தான் நினச்சிக்குவேன். ஸோ முடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறத முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை. இந்த அவசரத்துக்கு நமக்கு கை கொடுக்கறது தேங்காய் சட்னி தான். ஸோ அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி கடகடன்னு கோயிலுக்கு கிளம்பணும். அதாவது அமைதியாக இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, அதாவது செல்லை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்போல்லாம் டைம் போகுதுன்னு தெரியாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிகிட்டு இருக்கிறப்பவும் டைம் போகிறது தெரியாதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டாக குளித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளோட வேலை ஒன்றுமே ஓடாதுங்க. இன்னும் பொங்கல் வைக்கலையா, இன்னும் இதை எடுத்து வைக்கலையா, அதை எடுத்து வைக்கலையா, வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சாச்சா, ஏகப்பட்ட கேள்வியாக இருக்கும். அதுக்கு பதில் சொல்லியே நமக்கு டைம் போயிடும், எடுத்து வைக்கிறதெல்லாம் மறந்தும் போயிடும்.
ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன், நாங்கள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தட்டி எழுப்பி போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயாச்சு. சூப்பராக பொங்கல் வச்சாச்சுங்க. இனி போய் நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி சூரியன் பொங்கல், அதாவது வெளியே வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மழைனாலேயே ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வெளியே கொண்டு போய் வச்சு சாமியாவது கும்பிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட ரெடி ஆயாச்சுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் இந்த கரும்பை நிற்க வைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது. நல்ல வேலை யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை, அதனால் அந்த வீடியோவும் எடுக்கலை. நிற்க வச்சு கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக கரும்பை நானும் வச்சு பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. சரி ஓகே, இப்படி வச்சாவது சிம்பிளாக முடிச்சுட்டு கிளம்புவோம். ஏன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா டோட்டல் டேவும் அப்படியே ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா, அதனால் இப்படியே வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. அடுத்த வருஷமாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி வெளியே பொங்கல் வைக்கணும், அதாவது சூரியனுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் எப்படி அமையுது அப்படின்ட்டு. எப்படியோ காலையில் 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு, பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இனி வந்து குலதெய்வ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கொன்றைங்கிமலை சிவன் கோயில் தான், மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்ட்டு. ஸோ அங்கே தான் இப்போ கிளம்ப போகிறோம். போயிட்டு லஞ்சுக்குள்ளே வந்துடணும். லஞ்சுக்குள்ளே வர முடியுமா என்னன்னு தெரில, கொஞ்சம் லேட் தான், ஆனாலும் வந்து வீட்டுக்கு வந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே ஒர்க் அதிகம்தான், க்ளீனிங் ஒர்க் அப்படின்ட்டு நிறைய நம்ம போட்டு போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா தீபாவளி செய்கிறோமோ இல்லையோ, பொங்கலுக்கு நல்லாவே டீப் க்ளீனிங் நடந்துகிட்ருக்கோம் எல்லா வீட்லேயுமே. அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு 10 நாளாகவே ஒர்க் அதிகம்தான். ஆனாலும் இந்த பொங்கல் வச்சதுக்கப்புறம் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது ஒரு சூப்பராக இருக்கும். அந்த 10 நாள் செஞ்ச வேலையோட டயர்ட்னஸ் கூட தெரியாது, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரி, நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் கொன்றைங்கிமலை. சிவன் தான் எங்கள் குலதெய்வம், மல்லிகார்ஜுன சுவாமின்னு பேரில். ஸோ பூஜை திங்ஸ் எல்லாமே நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். விளக்கும் பார்த்திங்கன்னா நெய் விளக்கு போடலான்னு தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப அவுட்டரில் தான் இருக்குது. எல்லா நாளுமே வந்து கூட்டமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து பொங்கல்ங்கிறனால ஒரு 4-5 ஃபேமிலி இருந்தாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இது அவுட்டரில் இருக்கிறதுனால ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, கடைகளும் இங்கே கிடையாதுங்க. அதனால் நான் எதுனாலும் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம். பூஜைக்கெல்லாம் கொடுத்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து மலைக்கு மேலே போகிற ஸ்டெப்ஸு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி மலைக்கு போகலை, கீழேயே சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல் கொண்டு வந்திருந்தேன், ஆனால் நிறைய இருப்பாங்களா என்னங்கிறது தெரியாதனால சின்ன ஒரு பாத்திரத்தில் மட்டும் கொண்டு வந்திருந்தேன். ஸோ 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரவே சொல்லிட்டாங்க லஞ்ச் எதுவுமே வேண்டாம், ஆனால் ஸ்நாக்ஸ் வேணும். ஸ்நாக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோலேயே கூட, ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வைக்கலை அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். அதனாலேயே வாங்கி வச்சுருந்த பஜ்ஜி மிளகாவை எடுத்தாச்சுங்க. வாழைக்காய் இருந்துச்சு. ஸோ வாழைக்காயிலையும் பஜ்ஜி மிளகாயிலையும் தான் இப்போ பஜ்ஜி போட போகிறேன். வந்ததுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலைய ஆரம்பித்தாச்சுங்க. இப்போது இந்த பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கோதுமை பக்கோடா செய்யணும். ஹஸ்பண்ட்க்கு வந்து பஜ்ஜி கொஞ்சம் விருப்பப்பட மாட்டார், அதனால் கோதுமை பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். ஸோ கோதுமை மாவு போட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், வரமிளகா, மல்லித்தலைன்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து பிசைஞ்சு பக்கோடாவாக போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி போடுறப்போ எந்த பஜ்ஜியாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் திக்காக மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் இழுக்காது. அதே மாதிரி பஜ்ஜியும் நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வருங்க. ஃபஸ்ட்டு கோதுமை பக்கோடாவை போட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து பஜ்ஜி ஸ்மெல் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பக்கோடா தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அடுத்ததாக இந்த பஜ்ஜி மிளகா செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நான் நீளமாக அப்படியே மாவில் மிக்ஸ் பண்ணி போட மாட்டேன். பஜ்ஜி அந்த மிளகாயை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டாக தான் அதில் உள்ளே இருக்கிற சீட்ஸையும் எடுத்துருவேன். ஏன்னா சீட்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அப்புறம் தான் பஜ்ஜி போடுவேன். அதுவும் நல்லா இருக்குங்க.
ஏன்னா நீளமாக போடுறப்போ அதாவது அந்த பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணாமல் அப்படியே பெருசாக இந்த கடையிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுறப்போ நம்ம நிறைய ஆயில் ஊற்றி அதை ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரினா நமக்கு ஆயில் கம்மியாக ஊற்றினாலே போதும். அதே மாதிரி தான் வாழைக்காயும் நீளமாக கட் பண்ணாமல் ஒரு தடவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி பாருங்களேன். பஜ்ஜியும் வந்து நல்லா புசு புசுன்னு உப்பியும் வரும், அதே மாதிரி நிறைய ஆயிலும் தேவைப்படாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எங்களோட லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சிச்சு. எதுவுமே செய்யலை. எல்லாம் பொங்கல் சாப்பிட்டதுனாலையோ என்னமோ எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ்லேயே இன்றைக்கி லன்ச்சை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.